நிறைவாக நம் ஓட்டத்தை முடித்திடுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர். உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானதால் ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னரிடம், இன்றும் மாறாமல் பதில் தரும் மன்னரிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே எரேமியா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரகமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும். அல்லேலூயா. அது அவியாமல் எரியும். உலகத்தையே வனாந்தரமாக்கி போடுகிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சொல்கிறார், இந்த பூமி மேலே என்ன வருது? அவருடைய கோபம் வருது, அவருடைய உக்கிரகம் வருகிறது, உங்கள் மேல் வருகிறது, உங்கள் பாவங்கள் நிமித்தம் வருகிறது. ஆகவே அவருடைய உக்கிர கோபம் பற்றி எரியும் போது உலகத்தில் எந்த பட்டணமும் தப்பித்து போவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் மாத்திரமே மீதியாய் வைக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தூதன் ஒரு தூதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை காண்கிறாய் என்று கேட்கிறார். பறக்கிற புஸ்தகச் சுருளை பார்க்கிறேன், அதன் நீளம் 20 முழமும் அகலம் 10 முழமாக இருக்கிறது என்றேன். பிரதர் ஒரு நிமிஷம், 20க்கு 10ன்னா எத்தனை அடி? 20 முழம் 10 முழம் வீதி, நீளம் 20 முழம் 10 வீதி. இப்போ 20க்கு 10 எவ்வளவு?
அடி கணக்கா? முளம் என்ன? இதுதான் பிரதர் முளம். இதுதான் முளம். பழைய காலத்து ஆட்கள் எப்படி அளப்பாங்க? பழைய காலத்து ஜவுளி எப்படி அளப்பாங்க? ஒரு துணியை எப்படி எழுதிட்டு இப்படிலாம் அளப்பாங்க. அப்படிதான் முறித்து தருவாங்க உங்களுக்கு. தெரியுமா? அடிக்கணக்கு தெரியுமா? 2 அடி இருக்குமா முளம்? 1.5 அடி. நீண்ட கரங்கள் யாராவது இருக்கா? அப்போ 2 அடி. இனி வசனத்தை வாசிப்போம். அதில் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன காண்கிறாய் என்று. பறக்கிற புஸ்தகச் சுருளை பார்க்கிறேன். புஸ்தகச் சுருள் பறக்குமா? ஆனால் பறக்கிற புஸ்தகச் சுருளை பார்க்கிறேன். அவனுடைய நீளம் எத்தனை அடி? 20 அடி. 20 அடி அல்ல, 20 முழம் நீளம். அகலம் 10 முழம். 20க்கு 10. ஏன் 20க்கு 20 இல்லை? நியூமராலஜி இங்கே தான் ஸ்டார்டிங். பைபிளில் தான் இருக்குது கணக்கு. சரி, அடுத்த தொடர்ந்து படி வாசி. அப்பொழுது அவர், இது பூமி எங்கும் புறப்பட்டு போகிற ஒரு வகையான சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிட்டாலும் தப்பித்து போக முடியாது, திருடனும் தப்பித்து போக முடியாது. நம்ம பாவங்களை பற்றி விசாரிக்கும்போது நம்ம சொல்லுவோம், நான் ஒரு பாவம் செய்யலை, அது ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தானே நிறைய பேர் சொல்லுவாங்க. பாவத்தை பற்றி கேட்டால் நான் ஒரு பாவம் செய்யலை, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லாம் இருக்குன்னு. இப்போ முகத்தை பார்த்தே பொய் சொல்லுகிற ஒரு கூட்டமாக கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுதா? ஏன்னா பாவத்தை அறிக்கை எடுக்கிறது ஒரு வெட்கம். பாவத்தை சொன்னால் மற்றவர்கள் குற்றவாளியாய் பார்ப்பார்களோ என்பது ஒரு அச்சம். அது கணவன் மனைவிக்குள்ளனா ஓகே. ஊழியக்காரன்ட பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும்தான் வெளிச்சம் உண்டாகும். இல்லைன்னா இருளின் அதிகாரம் உங்களை கொன்று போடும், சாவங்களை அழிக்கும். அவர் எழுதுகிற ஜீவ புஸ்தகம் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அது பூமி எங்கோ பற்றி எறியும். ஒரு வகையான சாபம், பாவத்தால் வருகிற சாபம். அவை பாவத்தால் வருகிற வியாதி தான் அந்த சகோதரிக்கு, நாகர்கோவில் சகோதரிக்கு கொடுத்தது ஆண்டவர். எப்படிப்பட்ட வியாதி? நான் யூரின் போகும்போது 1 மணி நேரம், மொத்த யூரின் போகிறதுக்கே டிராப். ஆனால் ஒரு டிராப் வெளியேறும்போது உயிரே கரைந்து போகும். நாகர்கோவில் இருக்கிற மருத்துவமனைகள், தக்கலையில் இருக்கிற மருத்துவமனைகள் எல்லாம் சிகிச்சை அளித்து தளர்ந்து விட்டது. இவருடைய வியாதியை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் துர்நாற்றம் அவளுக்கே பிடிக்காத வாடை. எந்த வியாதி இது என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறினார்கள். எதனால் அந்த வியாதி என்று இந்த ஊழியக்காரன் தான் சொன்னான். நீ செய்த விபச்சார பாவத்து நிமித்தம் இந்த வியாதி உனக்கு வந்துவிட்டது. பாவத்தை அறிக்கையிடு, பொருத்தனை கர்த்தருக்கு செலுத்தி விடுதலை பெற்று கடந்து போ. அப்படிதான் கீழ்ப்படிந்த பொழுது அந்த விடுதலை அவருக்கு கொடுத்தார் தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சாபத்தினால் வருகிற வியாதி உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவமனையும் குணமாக்காது. இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஜீவ ஒளி தான் குணமாக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. யார் அந்த ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் இல்லை. அவை அவர்களுக்கு சாபத்தை பற்றி தெரியாது, பாவத்தை பற்றி தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, இயேசு மன்னிச்சிட்டார், இயேசு மன்னிச்சிட்டார். இயேசு யாரை மன்னிப்பார்? நான் தண்டனை அனுபவித்தேன், என்னுடைய பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சேன். எங்கிட்டே பொருத்தனை வாங்கினவர் அடுக்குமா? இது ஈஸ்வரமூர்த்தி எங்கிட்டே பொருத்தனை கேட்டு வாங்கிட்டார்னா அடுக்குமா? அடுக்காது இல்லை, அடுக்குமா? அவருக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியாதா? ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு பண்டி குடிசை மாதிரி ஒரு குடிசை, பண்டி குடிசை மாதிரி ஒரு குடிசை. 1 ரூபா துட்டை பார்த்து
மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போ பார்த்து சொல்கிறாரு, உன் சாபத்துக்கும் பாவத்துக்கும் பொருத்தனை செலுத்து. ஆண்டவர் எங்கே என்ன இருக்குது ஆண்டவர்? கொண்டு வந்த பாத்திரத்தை விற்றோம், உடுத்திருந்தா பேண்ட்டு சட்டையெல்லாம் விற்றுட்டான். அவள் உடுத்திருந்தா பட்டு முதல் சேரிச்சு வச்ச அத்தனையும் இலவசமாக கொடுத்தோம். அதில் ஒரு 7,000 ரூபா மிச்சம் அவர்கள் கையில் திணித்து கொடுத்தது. அந்த 7,000 ரூபாயில் தான் கீழே ஒரு சாரி கக்கூஸ் கட்டியிருக்கோம். சாரி கக்கூஸ் இல்லை, சாரி கக்கூஸ். அது சாரி விற்ற பணத்தால் வந்ததினால் 7,000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு கக்கூஸை கட்டினோம். முதலாக நான் மேஸ்திரி, அவள் சித்தாள். கக்கூஸே இல்லாத இருந்த இடத்துல பக்கத்து வீட்டு கக்கூஸில் போனதுனால பயங்கர பிரச்சனை பண்ணி 200 பேரை கூட்டிட்டாங்க. வெட்கம், சக்கந்தம், இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு பொதுவான காரியம். ஆண்டவரே என்ன செய்வேன்? சாபம் உன் உடையில் இருக்கிறது, தூக்கி வீசு. எல்லாத்தையும் தூக்கி வீசணும். ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் நின்னோம். தூக்கி வீசின இடத்துல தான் எவ்வளோ பெரிய 30,000 சாரி, 20,000 சாரி, ஆளுக்கு 500 300 வச்சுக்கோன்னு கொடுத்தாலே 7,000 கொண்டு வரான். நான் தூக்கி வீசத்தானே சொன்னேன், மறுபடியும் 7,000 ரூபா கொண்டு வந்திருக்கிய. கர்த்தர் சொன்னார், இதான் உண்மையான உழைப்பின் பணம், மீதெல்லாம் நீ போய் சொல்லி சம்பாதிச்சது, அதான் தூக்கி வீசினேன். இந்த 7,000 வச்சு ஒரு கக்கூஸ் கட்டு. ஒரு மேஸ்திரிக்கே சம்பளம் எவ்வளவு? நீ மேஸ்திரின்னு இல்லை, உன் பொண்டாட்டி கையாளா நிற்கட்டும், சித்தாளா, அவ்வளோதான். முதலாக ஜீவ ஒளியில் ஒரு கக்கூசை கெட்டுனது நாங்கள் தான். உச்சமாக கையை தட்டுங்க. ஆகவே நீங்கள் இந்த பாத்ரூமில் இருந்தாலும் நிற்கியது நாங்கள் சாரி கக்கூசில் தான் போய் நிற்பியா? உங்கள் வெஸ்டெல்லாம் எவ்வளோ பாடுகளோட சாபம், எவ்வளோ கொடியது. உடுத்த உடைய கூட உறிஞ்செடுத்துட்டார் ஆண்டவர். அதான் சாபம். விட்டாரா? சாபத்துக்கு துணியை தொலைச்சோம். அப்புறம் சில உன் பாவத்துக்கு பொறுத்தனை செலுத்து. அப்போ தான் நான் இட்லி குட்டம் வரை விற்றமா ஆண்டவரே, தோசைக்கல் வரைக்கும் விற்றமா. இனி என்ன இருக்க? ஒன்றும் இல்லை, என்ன வேணும் எடுத்துக்கிடுங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். நானே அவங்க பொறுத்தனை. இது எல்லோரும் காதில் பூ சுற்றியதாகும். என்ன வேணும் எடுத்துக்கிடுங்க, நான் உமக்குன்னு பணி செய்கிறேன். வாயாலன்னு சொல்லுவீங்க. வாயால் வடை, கோயம்புத்தூர்காரன் என்ன சொல்லுவாங்க? வாயால் வடை சுடுவோன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு வடகர பகுதி இருக்குல்ல, வாயால் வடை சுட்டு சாப்பிடுவாங்க. நான் அப்படியே சொன்னேன், என்ன எடுத்துடுங்க. அதில் என்ன தெரியாது, பொருத்தனை வந்தால் தான் அவன் பாவம் மன்னிக்கப்படும். இல்லைன்னா நீ வேசித்தனம் பண்ணாமல் இருந்திருக்கணும். என்ன ஆண்டவரே, சரி பொருத்தனை செலுத்துகிறேன், எனக்கு வேணும் இல்லை, இருக்குல்ல ஒரு புத்தகம், வெள்ளிகள் வார பத்திரிகை, லைசன்ஸ் இருக்குல்ல, லைசன்ஸை வித்துரு. அப்போ சந்தோஷப்பட்டேன். லைசன்ஸை விற்றா எப்படியும் 1 கோடி ரூபா கிடைக்கும். 1 கோடி ரூபா கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ பாப்புலர் அன்னைக்கு. இவன் நடத்த முடியாமல் இருக்கிறேன். அப்போ என்னுடைய கடன்களெல்லாம் அடைச்சி குடும்ப ஜீவிதத்துக்கெல்லாம் வழியெல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம், ஆண்டவரை துதிக்கலாம்னு நினச்சா மதுரையிலேருந்து 2 பேர் வருவாங்க, பத்திரிகை கொடுத்துருன்னார். மதுரையிலேருந்து 2 பேர் உண்மையிலேயே வந்தாங்க. ஏன்னா பொருத்தனைக்கு ஆண்டவர் பணம் ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கெல்லாம் நகை வைக்கிறது, வீடு வைக்கிறதுக்கெல்லாம் பயம். நான் பொண்டாட்டியோட அதிகமாக நேசித்த பத்திரிகை அது. இறுதியெல்லாம் கலங்கும், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலேயே 2 பேர் வந்தார்கள். ஒரு வாத்தியார், மனைவியும் வாத்தியார், ஆசிரியர், ஆனால் ஊழியக்காரர். அவர் எப்படி வந்தார்னா, உங்ககிட்ட ஒரு பத்திரிகை விற்பனைக்கு இருப்பதாக அறிந்தேன். யார் சொன்னது? யாரும் சொல்லலை, எனக்கு தோணுச்சு. பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ ப்ராஜெக்ட் போடுறாருன்னு. அப்போ சந்தோஷம். என்ன வேலை பார்க்குறீங்க பிரதர்? நான் வசதி ஆராய்ந்து பார்க்குறேன். டீச்சர். ஓ டீச்சர் மேலே நிறைய சம்பளம் இல்லை. உங்கள் முன்னாடி டீச்சர். சரி பத்திரிக்கை எவ்வளோ தருவீங்க? பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். ஐயா சொல்லுங்கள். ஐயா சொல்லுங்கள். நான் சொன்னேன் 1 கோடி. 1 கோடியா? வா இப்படி தாங்க அடித்தார். ஏன்னா பத்திரிகை பற்றி என்ன நினச்சிங்க? இன்றைக்கி ஒரு இஷ்யூ அடித்தா ஆனால் 1 கோடி விளம்பரமே வரும். பயந்தே விளம்பரம் கொடுப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் எழுதாத கல்லூரியே கிடையாது. மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரி என்னை கைது செய்வதற்கென்று கொடும்பாவி எரித்தார்கள். மார்த்தாண்ட மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணி கொடும்பாவி எரித்தார்கள். உமன் கிறிஸ்தவ கல்லூரி நாகர்கோவில்
மாவட்ட காவல்துறை அதிகாரி அலுவலகம் முன்பு என்னை கைது செய்வதற்காக, என்னுடைய பத்திரிகை செய்திக்காக பெண்கள் எல்லாம் ஊர்வலம் போனார்கள். கொரத்தியறை அரசு மேல்நிலைப் பள்ளி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பாக ஜேபிஆரை கைது செய்வதற்கு போராட்டம் நடத்தினார்கள். ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி ஒரு பேராசிரியரை குறித்து சந்தன மர கடத்தல் என்று கட்டுரை எழுதினபடியினால் ஸ்காட் கிறிஸ்துவ மாணவர்கள் என்னை கைது செய்வதற்கு போராடினார்கள். நான் சொன்னேன், மரம் வெட்டினவனை கைது செய்யுங்கன்னு சொன்னேன். இப்படி ஐயப்பா கல்லூரி, ஹோலி கிராஸ் கல்லூரி, எல்லா கல்லூரியும் கை வச்சு எழுதினேன். எல்லா கல்லூரியும் என்னை போராட வைத்தது. ஆனால் ஒரு காவல்துறை என்னை கைது செய்யவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கடையல் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைக்கு பிள்ளை கொடுத்தபடியினால், ஒரு செய்தி எழுதினபடியினால் ஊரே திரண்டு பள்ளிக்கூடத்தை மூடி என்னை கைது செய்வதற்கு 12 நாட்கள் போராடினார்கள். 12 நாட்கள் நான் துண்டு வீடியும் அருணகிரி வீடியும் வலிச்சுக்கிட்டு அப்படி அவளும் என்ன நடப்பேன். முன்னாள் மாணவர் அமைப்பு என்னை கைது செய்வதற்கு, இந்நாள் மாணவர் அமைப்பு போராட்டம் என்னை கைது செய்வதற்கு. நான் சொன்னேன், அந்த வாத்தியார் பகவதி அவரை கைது செய்யுங்க, தலைமை ஆசிரியரை கைது செய்யுங்க. கூட படித்த பிள்ளைக்கு பிள்ளை கொடுத்தா நான் என்ன சொல்லணும் சொல்லு பார்ப்போம். கட்டுரை எழுதணும், அதுவும் டீச்சர் ட்ரைனிங் முடித்த பிள்ளைக்கு. கேட்டால் காதல். கத்திரிக்கோள் போட்டேன். அதுக்கு என்ன குற்றவாளியை பார்த்தார்கள். காவல்துறை அதிகாரி சொன்னார்கள், ஜேபிஆரை ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சா அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொன்னதே என் அண்ணன்கிட்ட. ஏன்னா அண்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தான். இப்போ செத்து போயிட்டான். ஆனால் அண்ணன் தம்பின்னு தெரியாது. டேய் இப்படி டிஎஸ்பி சொல்கிறாரு, நீ என்னடா செய்த? அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அடித்து கொள்ளுங்க.